ஒரு பதிவு என் நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. மனதை மிகவும் நெகிழ வைத்தது. அப்படியே கண்ணு தண்ணி கட கடன்னு விட்டேன். நான் எத்தனையோ பதிவு படிச்சுக்கிறேன். ஆனா, இதில தான் வந்து எனக்கு அப்படியே மனசு ரொம்ப இதாயிடுச்சு. அந்த மாரி ஒரு பதிவு அவசியம் உங்களுக்கு நீங்க தெரியாதவங்கலாம் தெரிஞ்சுக்கங்க. அமெரிக்காவுல நடந்த ஒரு சம்பவம் அது. ஒரு பெண் வந்து கார் ஓட்டிட்டு போய்க்கிறாங்க. வழியில பஞ்சர் ஆயிடுச்சு. நிறுத்திட்டு டயர் கழட்டிட்டு வேற ஸ்டெப்னி போடணும். இப்ப யாராவது ஹெல்ப்புக்கு இருப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரும் இல்ல. அவன் சர்ருன்னு போயிட்டே இருக்கிறான். ஒருத்தர் மட்டும் நிறுத்திப்புட்டு, "என்னம்மா உதவி வேணும்னு?" கேட்டாங்க. இது மாரி பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டெப்னி மாட்டணும் ஹெல்ப் பண்ணு." "சரிம்மா நீங்க ஏன் பணியில நின்னுட்டு போய் என் கார்ல உட்காருங்கன்னு" வந்து அவங்க தயங்குனாங்களாம். "பயப்படாதீங்க நான் ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன்னு" என் கார்ல உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு, டயர் கழட்டிட்டு இவர் ஸ்டெப்னி போட்டு அ டயர் மாத்திட்டாராம். டயர் மாத்திட்டு கையெல்லாம் மையி சிராய்ச்சலாம் ஏற்பட்டுருந்துச்சாம். உடனே பண்ணோன்னே, "சரிங்கம்மா ரெடி பண்ணிட்டேன் நீ கிளம்பலாம்." "என்ன எவ்வளோ பணம்? என்ன வேணும்னு?" சொல்லி கேட்டா, "இல்லம்மா எனக்கு வேணாம்" அப்புட்னாராம். "இல்ல நான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் வாங்கிக்கங்க" அப்புட்னதுக்கு, "இல்லம்மா நான் மெக்கானிக்கும் இல்ல. நான் இது பணம் இது என் தொழிலும் கிடையாது. ஒரு ஹெல்ப் அவ்வளோதான்" அப்டின்னாங்களாம். "இல்ல நீ ஏதாவது ஒண்ணு நீ வாங்குனா தான் மனசு திருப்தியா இருக்கும்" அப்டின்னு நமக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்களாம். அதுக்கு வந்து அவரு சொன்னாராம், யாராவது இது மாரி ஒரு சூழ்நிலையில ஹெல்ப்புக்குன்னு யாராவது குடுக்கணும்னு நெனைக்கும்போது, அவங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ வந்து என்ன நெனச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். கொஞ்ச தூரம் ஒரு 5, 10 கிலோமீட்டர் இந்த அம்மா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, சரி சாப்பிடலான்ட்டு ஒரு ஹோட்டல்ல நிறுத்திக்கிறாங்க. நடந்த சம்பவம் அது. அந்த ஹோட்டல்ல சப்ளையர் ஒரு லேடி வந்து கர்ப்பிணி பெண். 9 மாசம் கர்ப்பிணி பெண் வந்து சப்ளை பண்றாங்க. வந்த உடனே ஒரு டவல் குடுக்குறாங்களாம், அந்த வேர்வைய தொடச்சுக்கிறதுக்கு. உடனே என்ன ஆர்டரோ வாங்கி சாப்பிட்டு பில் குடுத்துக்கிறாங்க. பில் குடுக்கும்போது $100 குடுத்துக்கிறாங்க. சில்லறை எனக்கு வேணும் அப்டின்ட்டு. $100ன்னா வந்து ரூ. 84 ரூ. 80ன்னு ரூ. 80,000 ஆகுது. குடுத்துட்டு சில்லறை வாங்கிட்டு வந்து டேபிள் வந்து பார்த்தா, அந்த அம்மா கெளம்பி போயிட்டாங்களாம். அச்சச்சோ! சில்லறை குடுக்க முடியலையே அப்படின்னு பார்த்தா, ஆ டேபிள்ல கீழ அந்த டவலுக்கு கீழ வந்து $400 இருந்துச்சாம். 33,00,000 அதுல ஒரு சீட் எழுதி இருந்துச்சாம். இந்த சமயத்தில் இந்த பணம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லேடி கிளம்பி எழுதி இருந்துச்சாம் அதுல. அந்த பணத்த எடுத்து நைட் போய்க்கிறாங்க அந்த லேடி. வீட்ல அவங்க வீட்டுக்காரர்ட்ட போயி, அடுத்த மாசம் டெலிவரிக்கு பணம் இல்லன்ட்டு தடுமாறிட்டு இருந்தோம். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல இந்த மாரி ஒரு ஹெல்ப் வந்தது அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அவங்க வீட்டுக்காரர் யார் தெரியுமா? அவரு தான் அந்த பஞ்சர கழட்டி மாட்டி விட்டவரு. பார்த்தீங்களா, ஒரே நாளையில இங்கேருந்து இப்படி போய் அப்படி போய் வந்துருச்சு. நீ ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அடுத்த உதவி தானா அதே பணம் அப்படியே வேற ரூபத்துல வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த அவரு தான் பிற்காலத்துல ஒரு விளையாட்டு வீரரானாராம். அதனால நீங்க வந்து யாருக்கு உதவி நான்லாம் வந்து உதவி செஞ்சேன்னா நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு தேடி வரும். நான் கை நீட்டும்போதெல்லாம் கேட்கும்போதெல்லாம் என் பிள்ளை படிப்புக்கெல்லாம் கேட்கும்போது லட்சக்கணக்கில எனக்கு குடுத்தாங்க. அது மாரி நீங்க விதைச்சுட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பலன் கிடைக்கும். அதனால வந்து நீங்க எதிர்பார்க்காம முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல பலன் கிடைக்கும். நன்றி.